நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். மாயா தானே? அவளுக்கு அவ அம்மாவுக்கு நான் ஒரு பாவமும் பண்ணலையே, உதவி தானே பண்ணேன். உதவி பண்ணதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உபதிரவம் பண்ணதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தானே இப்படிலாம் பண்றாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு தோணுது. ஆமா, அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? யாரும் யாரையும் கொன்னுதான் பிரச்சனை தீர்க்கணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருங்கப்பா, மாயாவோட முழு கவனமும் நம்ம குடும்பத்து மேலதான் இருக்கு. இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் அவ தான் காரணம்னு எங்க 2 பேருக்கும் நல்லா புரியும்பா. என்னம்மா சொல்ற? சூர்யா உங்களை தேடி வந்து கேள்வி கேட்டதுக்கும், சந்துரு இப்ப இந்த வீட்டை விட்டு சண்டை போட்டு போனதுக்கும் எல்லாத்துக்கும் மாயா தான் காரணம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவ இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நாம அதுக்காக விட்டுக்கிட்டே இருக்க முடியாதுமா. விட மாட்டேன்பா. சொத்து சுகத்தை இழந்தா கூட எனக்கு எந்த வலியும் இல்லை. ஆனா என் சொந்த பந்தம், அதை இழக்கிறதுக்கு நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். அவ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பலமா பதிலடி கொடுக்கதான் போறேன். இந்த பொன்னியோட ஆட்டம் எப்போ எங்க எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரியாது. வேலைக்கு போய்கிட்டு இருந்துட்டு திடீர்னு கட் ஆகி வீட்டுல உட்கார்றது பெரிய கொடுமல்ல அண்ணி. அது என்னமோ உண்மைதான் பிரீதா. இருந்தாலும் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு அதுக்கும் மேலான பொறுப்புல கான்சென்ட்ரேட் பண்றோம்ல, அங்கதான் மைண்ட் ரிலீஃப் ஆகுது. ஏதோ கடமைக்குன்னு யோசிக்காம இவ்ளோ இன்வால்மெண்டோட குழந்தை மேல அக்கறை வச்சிருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. இல்ல பிரீதா, இது ஒரு உசுறு சம்பந்தப்பட்டது, ஒரு புது ஃபீல். அடுத்தவங்களுக்காக இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாலும் எனக்கே எனக்கானதுங்கிற மாதிரியான உணர்வுல தான் நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல பிரீதா, இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு அமைப்பு எனக்கு இல்லவே இல்லைன்னு ஆன பின்னாடி எங்கிருந்தோ எப்படியோ இந்த குழந்தை எனக்குள்ள வளருதுன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நெகிழ்ச்சி ஆகுறேன். அப்படியே இருங்க, அதுல எந்த மாற்றமும் வேண்டாம். உங்க சந்தோஷம், உங்க நெகிழ்ச்சி தொடர்ந்து இருந்தாலே குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு குறைச்சலே வராது. வாங்க வாங்க, அது கூட ஓரமா ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். அப்படியெல்லாம் இல்ல பாரதி. ஒருத்தவங்க மேல நமக்கு நம்பிக்கை வராத வரைக்கும் தான் அவங்கள நாம ஒரு சுயநல கண்ணோட்டத்தோடயே பார்ப்போம். ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி அப்படி தனியாலாம் யோசிக்கவே முடியாது. இந்தா. என்னது இது? வரும்போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடினா நீங்க வெளியே வேலைக்கு போவீங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க. இப்ப வீட்டோடவே இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நாங்க வாங்கிட்டு வர்றது தானே நியாயம். இதெல்லாம் என்ன எனக்கே வா? அதுல என்ன சந்தேகம்? உங்க குழந்தைய மனசுல வச்சுட்டு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க. என்ன பாரதி, இப்படி எல்லாம் பேசாதீங்க பாரதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பிரீதா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன பேசிட்டு இருந்த? அடுத்தவங்களுக்காக இந்த பொறுப்பை ஏத்திருந்தாலும் எனக்கே எனக்கானதுங்கிற மரியாதையான உணர்வுல இருக்கேன்னு மனசார சொன்னல. அந்த ஃபீல் உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, எங்களுக்குள்ளயும் தான். குழந்தைக்காக மட்டும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காம பொதுவாவே நீங்க ஹெல்த்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதனால நாங்க இந்த மாதிரி எது வாங்கிட்டு வந்தாலும் நேரத்துக்கு மறக்காம சாப்பிட்டுறணும், சரியா? ஓகே தாயே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே நான் படாத பாடுபட்டிருக்கேன். இப்போ ஒன் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியலங்க. அவங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. பாரதிய முதல்ல நான் மட்டும்தான் அதை செய் இதை செய்யு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியா? அதத்தான் சொல்றாங்க. நீங்க என்ன வேணா எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, ரொம்ப சாதாரணமா எதுவும் நடந்து முடிஞ்சிடல. நீங்க தனி மனுஷியா இருந்தா எந்த கஷ்டமும் பட்டிருக்க போறது இல்ல. எப்ப எங்க குழந்தைய எங்களுக்காக உங்க வயித்துல சுமக்க ஆரம்பிச்சீங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே. உங்க உயிரை கூட பெருசா நினைக்காம இந்த குழந்தைக்காக ரொம்ப ஓடிட்டீங்க. இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காம உங்க கூடவே இருந்து நாங்க பாத்துக்கிறோம். அதனால எங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க கேட்டுதான் ஆகணும். சந்துரு, நீங்க இவ்ளோ பேசுவீங்களா?
என்ன வெறும் பழங்கள் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இந்த டைம்ல புதுசா இருக்கா? ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸு, பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த புக்ஸு. புக்ஸா? பயப்படாத பாரதி, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் தான். இந்தா. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அண்ணே தான் எல்லா விஷயத்துலயும் தேவையில்லாம பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே சிம்பிள் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க நன்றி எல்லா காலத்திலயும் இருக்குங்க. உட்காருங்க. கொடுங்க நீ. இந்தா. கொடுங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். புக்ஸ் எல்லாம் படிச்சிரு என்ன? ஆமா ஆமா. சொல்லுங்க நாகராஜ், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அப்படியா? அந்த வீடியோ எனக்கு அனுப்பி வைங்களேன். பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். பொண்ணே, பொண்ணே, வந்துட்டேங்க. என்னங்க? மாயா மாட்டிக்கிட்டா. மாயாவா? அவ ஆட்டத்தை அடக்க நீ ஒன்றும் பெருசா யோசிக்க வேண்டியதே இல்லை. அவளே வலிய வந்து சிக்கியிருக்கா. புரியலங்க. கெட்டவங்கள வதம் பண்றதுக்கு இப்ப கடவுள் அவதாரம் எடுத்து வர்றதில்ல. அவங்க பண்ண அநீதியே அவங்களுக்கு எவனா வந்து நிற்கும். சொந்த காசுலயே அவ சூனியம் வச்சுக்கிட்டா. இந்தா இத பாரு. வணக்கம் மேடம். அப்புறம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா? கோவில்ல சாமியை பார்க்க வெயிட் பண்றது இல்லையா? சுற்றுச்சூழல் ஆபீசர் நீங்க, அந்த தெய்வத்துக்கும் மேல. பேசுறதெல்லாம் நல்லா தான் மேடம் பேசுறீங்க. ஆனா உங்க காட்டன் மில் விஷயத்துல தான் கோட்டை விட்டுட்டீங்க. உங்க மில்லோட லைசன்ஸ் ரினிவல் ஃபைல் என்னோட டேபிள் தான் இருக்கு, தெரியுமா? சார் தெரியும் சார். அதுல நீங்க சைன் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? பண்ணிடுங்க சார். எப்படி மேடம், எப்படி சைன் பண்ண முடியும்? உங்க காட்டன் மில்லோட கழிவு, சாயப்பட்ட யூனிட்டோட கழிவு நீர், எதையுமே நீங்க ரீசைக்கிள் பண்றதே இல்ல. உங்ககிட்ட அதுக்கான மிஷின்ஸ் இருக்கா இல்லையா? சார் மிஷின் இல்லாம இருக்குமா சார்? மிஷின்ல ஏதோ கொஞ்சம் மேஜர் ஃபால்ட்டா இருக்கு. சரி, அப்போ அதை தூக்கி போட்டு புது மிஷின் வாங்குங்க. சார் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியாச்சு சார். ஃபாரின்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அது இதுன்னு என்ன டார்ச்சர் பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும்ல சார். மேடம், இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த சாயப்பட்ட கழிவெல்லாம் ஏற்படுத்துற பாதிப்பு 3000 கோடிக்கும் மேல. இங்க பாருங்க, உங்க ஃபேக்டரியை சுத்தி இருக்கிற விவசாய பூமி எல்லாம் அந்த கழிவுனால அஃபெக்ட் ஆயிருக்கு. விவசாய சங்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், தெரியுமா உங்களுக்கு? மேடம், உங்க மில்ல இழுத்து மூடுறதை தவிர வேற வழியே கிடையாது. வழி எப்படி சார் இல்லாம போகும்? ஏதாவது ஒரு வழி இருக்கும். எனக்கு புரியலையே. பார்கவி. மேடம், இப்போ புரியுதா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. தெய்வம்னு நீங்க சொன்னப்பவே நினைச்சேன் இப்படி ஒரு சின்ன தேங்காய் எடுத்து உடைப்பீங்கன்னு. ஆனா இதெல்லாம் பத்தாது மேடம். சரி, இதை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். ஆனா உங்க ஃபைலை சைன் பண்ணி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் 20L வந்தாகணும். ஓகேவா? இன்னைக்கு பணம் வந்துடும் சார். நம்பி சைன் பண்ணுங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன் மேடம். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ. என்னங்க இது? மாயா இப்படி பண்ணி வச்சிருக்கா?
சரி, அவ கேரக்டர் இப்படிதான். இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் காரியத்தை சாதிப்பா. எத்தனையோ ஆபீசர்ஸ் நல்லவங்களா இருக்கிற இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆபீசர்ஸும் இருக்காங்கல்ல. விவசாய நிலம் முழுமையா பாதிச்சா அதனால நமக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும். நாளைக்கு நமக்கு சாப்பிடறதுக்கு சோறு கூட கிடைக்காது. இதை விடக்கூடாதுங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி உடனே இந்த விஷயத்த சொல்லணும். சும்மா விடக்கூடாது. ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என் ஃப்ரெண்டு நாகராஜ்னு பேரு, சுற்றுப்புற சூழல்ல வேலை பார்க்குறாரு. சமூகத்தில் அக்கறை கொண்டவர், நேர்மையானவர். இவ பண்ற அநீதியெல்லாம் பொறுத்துக்க முடியாம அவர் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. பரவாயில்ல, நல்லதுதான். அந்த மாயா நம்ம கிட்ட எப்படிலாம் திமிரா பேசியிருப்பா. சந்துருவை என்கிட்டேந்து பிரிச்சுட்டேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அவளோட திமிர ஆட்டம்லாம் இதோட அடங்கும். இங்க பாருங்க, இந்த வீடியோவை முதல்ல அங்க இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ்க்கு அனுப்பி விடுங்க, பாத்துக்கலாம்.